திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 436. அதிகாரம் குற்றம் கடிதல். மதுரையை குலசேகர பாண்டியன் என்கின்ற மன்னர் ஆண்டு வந்தார். மன்னர்கள் இரவு நேரங்களில் மாறுவேடம் தரித்து சாதாரண மனிதனைப் போல் நகர்வலம் சென்று உண்மை நிலையை அறிந்து வருவது இயல்பு. அவ்வாறு ஒரு நாள் மன்னர் நடந்து செல்கின்ற பொழுது ஒரு வீட்டினுள் இருந்து ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. மாறுவேடத்தில் இருந்த மன்னன் வீட்டின் கதவு அருகே செல்ல, அவ்வீட்டில் இருந்த கீரந்தை என்னும் வேதியன் தன் மனைவியிடம், நான் காசி யாத்திரை போய் வருகின்ற வரையும் ஒன்றும் கவலைப்படாதே, கண்ணை இமை காப்பது போல் நம்மை காக்கின்ற மன்னர் குலசேகரன் அவர் இருக்கின்ற வரை நீ கவலைப்பட தேவையே இல்லை என்று சொல்கின்றார். இதை கேட்டதும் மன்னர் வேதியரின் மனைவியை தனது பிள்ளையை போல் பாதுகாக்க எண்ணினார். அதனால் பல நாட்களில் மாறுவேடம் தரித்து அந்த பகுதியிலேயே வலம் வந்தார். சுமார் ஒரு வருடம் கழித்து அந்த வீட்டின் அருகில் வருகின்ற பொழுது அந்த வீட்டிற்குள்ளே ஒரு ஆணின் குரல் கேட்டது. கல்வன் யாரோ வந்துவிட்டான் என எண்ணி கதவை தட்டினார் அரசர். காசிக்கு சென்று வந்திருந்த வேதியன் யாரது என்று அதட்டலாய் கேட்க, வீட்டிற்குள் இருப்பது அந்த வேதியன்தான் என்பதை உணர்ந்தார் மன்னர். இருப்பினும் அவர் சந்தேகப்படாதவாறு அந்த தெருவில் உள்ள எல்லா வீடுகளையும் கதவுகளையும் தட்டிவிட்டு சென்று விட்டார் மன்னர். வேதியர்கள் எல்லாம் மறுநாள் அரசவைக்கு வந்து அரசனிடம் இரவு யாரோ தங்கள் வீடுகளில் கதவை தட்டி சென்று விட்டார்கள் என்று நடந்ததை கூற, இதை செய்தவரை என்ன செய்யலாம் என்று கேட்டார் மன்னர். கதவை தட்டினவன் கையை வெட்டிவிடலாம் என்று அனைவரும் சொல்ல, உடனே அரசன் உரைவாளினை உருவி தட்டிய கை இதுதான் என வெட்டி வீழ்த்தினான். நடந்ததை நினைத்த அனைவரும் நெஞ்சம் உருக, இறைவன் அருளால் அரசரின் முற்கை பொற்கையானது. அன்று முதல் குலசேகர பாண்டியன் பொற்கை பாண்டியனானான். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பில் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்கிறார் நம் சென்னா போதார் திருவள்ளுவர். பிரச்சனைகளுக்கு ஆதாரம் பிழைகள். அதிலும் தம் பிழையை கலைபோல் நீக்கி பிறர் பிழையை காணாது நாம் இருந்தால் வாழ்வு தெய்வ சிலையாய் மாறும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.